கோயிலானது வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள் 108 வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள்ல, அதாவது 12 ஆழ்வார்களால தமிழ் பாசுரங்களால பாடப்பட்ட அத்தனை கோயில்களையும் வைணவ திவ்ய திருப்பதிகள், வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள் சொல்லுவாங்க. அதுல வைணவர்களுடைய 108 திருப்பதிகள்ல 59வது திருப்பதியாக இந்த திருவள்ளூர் வீரராகவ பெருமாளுடைய கோயில் இருக்கு. திருமங்கையாழ்வார் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் மேல பாடியிருக்காரு. திருமழிசை ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடியிருக்காரு. மொத்தமாக இந்த கோயிலுக்கு 4000 திவ்ய பிரபந்தங்கள்ல இருந்து 12 பாட்டுகள் கிடைச்சிருக்கு. இந்த கோயிலை பத்தி சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அந்த சாமிமார்கள் எல்லாருமே மஞ்சள் கலர்ல நாமம் போட்டிருப்பாங்க. அதாவது வடகலை வைணவமானது இந்த கோயில்ல கடைபிடிக்கப்படுது. எப்படி திருப்பதியில எல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஐயங்கார்கள் எல்லாருமே மஞ்சள் கலர் நாமத்தை போட்டிருக்காங்களோ, அதே மாதிரி இந்த திருவள்ளூர்லையும் மஞ்சள் கலர் நாமம் போடக்கூடிய ஐயங்கார்கள் தான் இருப்பாங்க. நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்க்குற மாதிரி சிவப்பு கலர் நாமம் போடக்கூடிய ஐயங்கார்களை இங்க பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம இங்க புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த கோயில் வடகலை வைணவ பிரிவை கடைபிடிக்கக்கூடிய கோயில். அகோபில மடம்னு சொல்லுவாங்க. அதாவது அகோபில நரசிம்மர் கோயில்னு சொல்லி இந்த வைணவத்துக்கெல்லாம் தலைமையிடமாக, தலைமை மடமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இந்த கோயிலுடைய நிர்வாகமானது கண்காணிக்கப்படுது. அதனால இது அகோபில மடத்துக்கு வைணவ வடகலை சம்பிரதாயம் கடைபிடிக்கக்கூடிய கோயில் அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும்.